வணக்கம். தமிழ்நாட்டில் 7.5% இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு வருகிறது. அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து கல்லூரிகளில் உயர்கல்விகளில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு எந்தவிதமான கட்டணமும் கிடையாது என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக 2022இல் பொறியியல் கல்லூரிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும் என்று தமிழக முதலமைச்சர் இந்த சிறப்பு மிக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த திட்டம். ஏனென்றால் நமக்கு தெரியும், கிராமத்தில் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு உயர்கல்வியில் அனைத்துமே இலவசம் என்று சொன்னால் பெற்றோர்கள் அவர்கள் தைரியமாக விரும்பி படிக்க வைப்பார்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல அருமையான திட்டம் இது. ஆனால் பல தனியார் கல்லூரிகள் இதில் அட்டூழியம் செய்து வருகிறார்கள், அடாவடி கட்டண கொலையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மீறி கூடுதலாக வசூலிக்கக்கூடிய காரணத்தால் பல ஏழை பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 7.5 இடஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கல்லூரி கட்டணம், விடுதி கட்டணம், அதே போல பேருந்து கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையுமே தமிழக அரசு கட்டிவிடும் என்று அரசாணை போடப்பட்டிருந்தது. அதற்கான ஜீவோ நம்முடைய கையில இருக்கின்றது. இது சமீபத்தில் கூட இது போன்று மாணவர்களிடம் அடாவடி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என தொடர்ந்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்துக்கு புகார் போன காரணத்தினாலே இந்த டோட் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்கம் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதில் யாராவது கூடுதல் கட்டணத்தை நீங்கள் வசூலித்தால் அந்த கல்லூரிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில்நுட்ப கல்வி ஆணையர் கடந்த 17ஆம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் அந்த தொடர்ந்து பல கல்லூரிகள் இது போன்ற அடாவடி கட்டணத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களிடம் ஒரு லேப் கோட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் தான் வரும். அந்த 500 ரூபாய் லேப் கோட்டுக்கு 10,000 கட்டணுங்கிறாங்க. புக் பாத்தீங்கன்னா நீங்க ரிச் ஸ்ட்ரீட்ல போய் வாங்குனீங்க அப்படின்னா, நம்ம மோர் மார்க்கெட்ல, சென்னையில் இருக்கக்கூடிய மோர் மார்க்கெட்ல ஒரு செமஸ்டருக்கான ஒரு புத்தகத்தை நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த 6 புத்தகங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதிகபட்சம் 2000 ரூபாய் தான் ஆகும். 2000 ரூபாங்கிறதே அதிகம். ஆனா இவங்க எவ்வளவு வாங்குறாங்க? 10,000 ரூபாய் கேட்டு வாங்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கூடுதலான கட்டணங்கள், அதாவது விடுதிக்காக தமிழக அரசு கொடுக்கக்கூடிய கட்டணம் 40,000 ரூபாய் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நீங்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டும். சில கல்லூரிகள் 20,000 தொடங்கி 50,000 ரூபாய் வரை கூடுதலாக கேட்கிறார்கள். ஹாஸ்டலுக்கு தனியா பே பண்ணும், பஸ்ஸுக்கு தனியா பே பண்ணும், மெஸ்ஸுக்கு தனியா பே பண்ணும். இது இல்லாம புக் ஃபீஸ், லேப் ஃபீஸ், ஒர்க் ஷாப்புக்கு தனி ஃபீஸ், இந்த மாதிரி பல விதமான பெயர்கள் வைத்து கட்டண கொலையில் ஈடுபடுகின்றார்கள். இதனால் ஏழை எளிய மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நம்ம அலைபேசி பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேரண்ட்ஸ் போன் பண்ணி கதறாங்க. நம்ம கிட்ட அவ்வளவு ஆடியோக்கள் இருக்கு. எங்க புகார் கொடுத்தாலும் ஒண்ணுமே வேலை நடக்க மாட்டேங்குது சார், இது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க, யார் தான் சார் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. தயவு செய்து உயர்கல்வித்துறை இதில் ஒரு தனி கவனம் செலுத்தி ஏழை அப்பாவி மாணவர்களுடைய அந்த எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும். தமிழக அரசு கொண்டு வந்த சிறப்பு மிக்க இந்த திட்டத்தை உயிர்ப்போடு இருக்க தொடர்ந்து இது அனைத்து மாணவர்களுக்கும் சென்று சேரக்கூடிய வகையிலே இந்த திட்டத்தை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு சில கல்லூரிகள் சொல்கின்றேன். சிவகாசியில் இருக்கக்கூடிய PSR கல்லூரி, கோயம்புத்தூரில் செயல்படக்கூடிய SNS கல்லூரி, இதுபோன்று பல கல்லூரிகள் சென்னையிலும், திருவள்ளூரிலும், காஞ்சிபுரத்திலும், பெரம்பலூரிலும் செயல்படக்கூடிய பல தனியார் கல்லூரிகள் கட்டண கொலையில் ஈடுபடுகின்றார்கள். தமிழக அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக மாணவர்களும் கேட்டு பெறுகின்றார்கள். இருப்பவர்கள் செலுத்தி விடுகிறார்கள், முடியாதவர்கள் எங்களுக்கு படிப்பே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேறு ஏதாவது விரும்பிய படிப்பை படிக்க முடியாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது அரசு கல்லூரியோ குறைவான கட்டணத்தில் இதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்தி அந்த மாணவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.